அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம். ஒன்று உடம்பு ஆரோக்கியம், இன்னொன்று நேரம். ஏன் இந்த ரெண்டும் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப வராது. ஆரோக்கியம் கூட எப்படியாவது மாத்திரை கத்திரை சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி வரவழைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்த அந்த ஒரு வாரம் 2 வாரம் இருக்குன்னு வைங்களேன், டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார், அந்த 2 வாரம் திரும்ப வருமா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்வீட்டுனா ரொம்ப உசுறு சார்பாங்க. சில பேர் எனக்கு காரம்னா சார் ரொம்ப உசுறு சார் அப்படிம்பாங்க. அதுவும் என்னவோ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும், சென்னையில் சொல்கிறேன், காரம் அப்படின்றது நம்ம மக்களுக்கு ரொம்ப இந்த வறுத்தது பொரிச்சது எண்ணெயில் அப்படி போட்டு அப்படியே அந்த ஃப்ரைடு இருக்குது பாருங்கள், அப்படியே அது மேலே வருதுன்னா அது ரொம்ப பிடிக்குது. எப்படி எதை வச்சு சொல்கிற அப்படின்றீங்களா? பீச் பக்கம் போய் பாருங்கள், சாயங்காலம் ஆனால் போதும் மிளகா பஜ்ஜி, அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ப்ரெட்டு பஜ்ஜி அப்படின்னு இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கிற அந்த சத்தம் இருக்குதே அப்பா, அந்த சத்தத்துக்காகவே சுற்றி வர ஏகப்பட்ட கூட்டம். அப்படி சொல்லலாம், அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படியே பொன்னிறமாக வறுத்து அதை அப்படியே ஒரு பேப்பரில் வச்சு கொடுத்தா தமிழர்கள் அவ்வளவு ஆர்வமாக வாங்கி அதை சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, சாப்பிடலாம், அவனுக்கு தப்பு இல்லை. ஆனால் பிறந்ததே அந்த மிளகா பஜ்ஜி துண்டுறதுக்கு தான்ற ரேஞ்சில் அப்படி வளைச்சி கட்டி தின்னுட்டுருக்குறாங்க. இப்போ இந்த ஆரோக்கியம் போன பிறகு டாக்டர் சொல்லுவார், வறுத்தது பொரிச்சது ஸ்வீட்டு எதுவுமே கூடாதுங்க, கஞ்சி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாருன்னா அப்போ நெஞ்சில் இந்த நினப்பு வந்து பாடாப்படுத்தும் பாருங்க. சுச்சோ சாப்பிட முடியேன்னு. அது அதை விட கொடுமை. இதை நான் சொல்லலை, திருமூலர் சொல்லுகிறார், ரொம்ப மரியாதையாக சொல்கிறார், ஐயா உங்கள் உடம்பு சார் இருக்கிறாரே, உடம்பு சார், அந்த சாரை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிறார். உடம்பார், உடம்பு இல்லை உடம்பார் அப்படின்னு ஒரு மரியாதையோடு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு அவ்வளவு ரெஸ்பெக்டபுளாக நாம் ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு பார்ட் என்டையர் பாடி. அப்போ இந்த உடம்புக்கு தருகிற ஆரோக்கியம் இருக்கிறதே, அது முன்கூட்டியே காப்பாற்றப்பட வேண்டியது. அதான் நாளைக்கு நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ப்ரீ பிளான்டாக இன்றைக்கு நம்முடைய உணவு முறைகளை அமைக்கணும். ஒரு அருமையான மேல்நாட்டு கதை பாருங்க. ஒரு பெரிய பண்ணையார், அவர்கிட்ட வயல்லாம் இருக்குது, வயலில் கோதுமைகள்லாம் விளைவிக்கிறார். அது தவிர அவர்கிட்ட பெரிய கோடோன் இருக்குது, அப்புறம் டிராக்டர் மாதிரியான வாகனங்கள்லாமும் வச்சுருக்கிறார். அவர்கிட்ட வேலைக்கு பையன் தேவை அப்படின்னு விளம்பரம் கொடுத்தாரு. ஒரு பையன் அங்கேருந்து வந்தான். அவன் வந்து என்னப்பா எப்படி செய்வ அப்படின்னு உடனே, சார் நம்ம வேலை இருக்குது பாருங்கள், ஒரே வரிங்க சுருக்கமாக சொல்லிடுறேன், புயல் அடிக்கிற காலத்தில் நான் நிம்மதியாக படுத்து தூங்குவேங்க, மழை அடிக்கிற காலத்தில் நிம்மதியாக ஓய்வு எடுப்பேங்க அப்படின்னா. அவரு கடுப்பாயிடுச்சு, என்னடா இது, புயல் அடிக்கிற காலத்தில் எல்லாத்தையும் பரபரன்னு இருந்து இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பாதுகாத்து வீட்டுக்குள்ளே தண்ணி கட்டி வராமல் செய்வான்னு சொல்லியிருந்தா இவனுக்கு ஏதோ ஓரளவுக்கு வேலையில் அக்கறை இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம். இவன் என்ன புயல் அடி காலத்தில் படுத்து தூங்குவேன், மழை அடிக்கிற காலத்தில் புக்கு படித்து டிவி பார்த்துட்டுப்பான்னு பேசிகிட்டு இருக்கிறானே, இது சரியில்லை போயா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பக்கத்தில் நம்ம தாய்மார்கள் புத்திசாலி, அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க இவன் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ சொல்கிறான், பொதுவாக இது மாதிரி சொல்ல மாட்டாங்க, என்னன்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், ஒரு மாதம் வச்சுருந்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா என்னங்க வேறு பையனை எடுத்துக்குவோம், எனக்கு என்னமோ இவங்ககிட்ட கொஞ்சம் விவரம் இருக்குதுன்னு தெரியுதுங்க அப்படின்னு அந்த அம்மா சப்போர்ட் பண்ணார். சரி, அப்புறம் அவங்க சொன்னால் மீற முடியுமா? சரி நாளிலேருந்து வேலை வந்து சேர்ந்துரு அப்படின்ட்டாரு. அவன் சொன்ன மாதிரியே ஒரு வார காலத்தில் மழை பிச்சு உதறுது. ராத்திரி நேரம் ஒரு 1 மணிக்கு, என்னடா இவ்வளோ சத்தம் கேட்குது, பெருசாக என்ன ஆச்சுன்னு எட்டி பார்த்தாருன்னா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு மழை. வந்து பார்த்தா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தா சுருண்டு படுத்து இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்கிறா, உன்னை நம்பி அந்த அம்மா சொன்னாங்க, நீ வேற என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னா, சார் அங்கே பாருங்க அப்படின்னா அசந்து போயிட்டாரு. அந்த கோதுமை மூட்டைகள்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல அழகாக வச்சு அந்த கோடோன் லாக் ஆகிருக்கு. டிராக்டருக்குன்னு இவன் ஸ்பெஷலாக ஒரு பெரிய கவர் மாதிரி ஒன்று தைச்சு டிராக்டர் ஒரு ஓரத்தில் அழகாக பார்க் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி அந்த மூட்டைகள்லாம் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் உர மூட்டைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்குது. இது தவிர மாடுகள் நிறைய, அதெல்லாம் மாட்டு பண்ணை உள்ள போய் பார்த்தா அங்கே எல்லாம் பக்காவாக இருக்குது, பாதுகாப்பாக எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார், இவன் புயல் வரப்போகுது மழை வரப்போகுதுன்றத முன்கூட்டியே தகவல் தெரிந்து கொண்டு
எதை எதை எப்படி பத்திரமாக பேணி பாதுகாக்க வேண்டுமோ அது மாதிரி பாதுகாத்து விட்டு நிம்மதியாக படுத்து தூங்குகிறான்னு. வர்றதுக்கு முன்னாலேயே தயாராக எல்லாத்தையும் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வைக்கிறதும்பாங்களே, அப்படி வைக்கிற மாதிரி நாளைய உடம்புக்கு ஒரு சிக்கல் வரப்போகிறது, சவால் வரப்போகிறது என்பதற்கு முன் ஜாக்கிரதையோடு உணவிலே கட்டுப்பாடு, பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு, உடம்புக்கு என்று செய்கிற தேக பயிற்சிகளில் ஒரு நெறிமுறை, அதில் ஒரு தொடர்ந்து செய்கின்ற இயல்பு, குறிப்பிட்ட நேரத்தில் வாக்கிங், குறிப்பிட்ட நேரத்தில் யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ் என்று ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் புயல் வருகிற பொழுது படுத்து தூங்குவது மாதிரி. நோய் வருவதற்கான வாய்ப்பு, நோய் தொற்றுன்னு பல பேருக்கு வந்தது, சில பேர் மட்டும் ரொம்ப தப்பிச்சிட்டா உலகம் முழுக்க. என்ன காரணம்? அவர்களுடைய அன்றாட உணவு பழக்க வழக்கம். அதுவும் இந்தியாவில் உலகம் முழுக்க அந்த பெருந்தொற்று காலம் வந்தப்போ கூட நம்முடைய இந்தியர்கள் பெருமளவு பாதுகாக்கப்பட்டார்கள்னா என்ன காரணம்னா, நம்ம தாய்மார்கள் நம் வீட்டு சமையலில் இந்த மஞ்சள் பொடி அதிகமாக பயன்படுத்துவாங்க. நமக்கு சாம்பார் குழம்பு எல்லாம் மஞ்சள் பொடி போடுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் என்பது பாரம்பரியமாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டது. அது தெரிஞ்சு தான் அதை நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலேயே நம்ம பெரியவங்க காலங்காலமாக பாட்டம் மூட்டெல்லாம் மஞ்சளையும் உணவிலே, உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற மாதிரி அதை அமைத்திருந்தார்கள். அதன் விளைவுதான் மிகப்பெரிய நோய் கிருமிகள் உலகம் முழுக்க பரவினப்ப கூட இந்தியர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். புயல் வருவதற்கு முன்பாகவே தயாராக இருந்து வருகிற நேரத்தில் நிம்மதியாக படுத்து தூங்குவது மாதிரி நம் உடம்பை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரோக்கியமும் நேரமும் தான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.